கோட் படத்துல அப்படி யாருதான்பா வில்லன்? இந்த கேள்வி எல்லா விஜய் ரசிகர்கள் மத்தியிலயும் ஓடிட்டு இருக்கு. அது யாரு, என்ன கதைன்னு இப்போ நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து சினிமா பத்தி அப்டேட்ஸ் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க இப்போ பார்ப்போம். கோட் இந்த படத்துல ஆக்டர் மைக் மோகன் அவர் தான் வில்லன்ற மாதிரி சோஷியல் மீடியால நிறைய பேச்சுகள் ஓடிட்டு இருக்கு. அவர் படத்துல நடிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவரு தான் வில்லன்னு இன்னும் அபிஷியல் நியூஸ் வரல. ஆனா உண்மையாலே கோட் படத்துல நடிகர் விஜயே தான் வில்லன் ரோலையும் பண்ணியிருக்காருன்னு நிறைய பேச்சுகள் ஓடுது. டோட்டலா இந்த படத்துல 3 விஜய்ங்க. ஒன்னு நம்ம ஹீரோ விஜய், இன்னொன்னு டைம் டிராவல் பண்ணி வந்த விஜய், அப்புறம் இன்னொன்னு வில்லன் ரோல் நடிக்கிற விஜய். இதுதான் படத்தோட கதையில மைக் மோகனை ஃபர்ஸ்ட் மெயின் வில்லன் மாதிரி காமிப்பாங்க. ஆனா அவரு இல்ல வில்லன். அங்கதான் பெரிய ட்விஸ்டே வைக்க போறாங்க. இந்த நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால தீயா பரவிட்டு வருது. அதே மாதிரி படத்துல மைக் மோகன் ஏதோ ஒரு பிரச்சனையால பாதிக்கப்பட்டு வில்லனா மாறுறாரு. ஆனா அப்புறம் எல்லாம் புரிஞ்சுட்டு சரி நல்லவனா மாறுறப்பதான் வில்லன் விஜய் என்ட்ரி கொடுத்து நான் தாண்டா மெயின் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஹீரோ விஜயோட டீமும் மைக் மோகன் அவரோட டீமும் சேர்ந்து வில்லன் விஜயை காலி பண்றாங்க. இப்படிதான் இந்த கதை இருக்குன்னு சோஷியல் மீடியால நிறைய பேச்சுகள் ஓடிட்டு இருக்கு. ஆனா இது எதுவும் அவங்க அபிஷியலா சொல்லல. எல்லாம் சோஷியல் மீடியால பரவி வர நியூஸ் தான். படத்தோட ட்ரெய்லர் எதனா ரிலீஸ் ஆனாதான் கொஞ்சம் புரியும். நம்ம எல்லாரும் ஆர்வமா இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி வெங்கட் பிரபு அவரு பெரிய ட்ரீட் கொடுக்க போறாரு நமக்கு. கோட் படம் செப்டம்பர் 5 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு அபிஷியலா சொல்லிட்டாங்க. கோட் படத்தோட ட்ரெய்லரை ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோடனே நம்ம சேனல்ல ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ணி ஹிட் அண்ட் டீடைல்ஸ் வீடியோ போடுவோம். அந்த வீடியோவை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.